திரு நாகராஜ், 10 ஆண்டுகளில் செய்தவற்றை சொல்வதற்கு நிறைய இருக்கும்போது ஒரு பெரும்பான்மை வாக்குகளை திரட்டுவதற்கு இப்படியான ஒரு வியூகத்தை பிரதமர் எடுக்கிறாரு, ரொம்ப தவறானது, வெறுப்பு பேச்சுங்கிறார் திரு பீட்டர். நிறைய கட்சிகள் இன்னைக்கு வந்து அதுக்கான எதிர்ப்பையும் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்கள் கருத்து? இல்லை, ஆரம்பம் முதலேயே பாரத பிரதமர்கள் சொல்வது சப்கே சாத் சப்கே விகாஸ், எல்லோருக்குமான எல்லோரும் இணைந்த ஆட்சி. அதைத்தான் இந்நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 10 ஆண்டு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மதமோ ஒரு சிறுபான்மை இனமோ ஒரு சாதியோ புறக்கணிக்கப்பட்டதாக இல்லை, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா அல்போன்ஸ் அவர்கள் சொன்னாங்க கருப்பு நாள் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், இன்று கருப்பு நாள் சொல்றீங்க, அதாவது சனாதானத்தை நான் வேரோடு அழிப்பேன், மலேரியா டெங்கு கொசுவை போல் அழிப்பேன்னு சொன்னார், அது கருப்பு நாள் இல்லையா? அன்னைக்கு நீங்க பேசலையே. இஸ்லாமியர்களுடைய முன்னுரிமை என்று மன்மோகன் சிங் சொல்லிய பொழுது அது கருப்பு நாள் இல்லையா? அன்னைக்கு நீங்க பேசலையே. 15 நிமிடம் தாருங்கள், காவல்துறை ஒதுங்கிக் கொள்ளட்டும், 100 கோடி இந்துக்களை அழிப்பேன் என்று ஒவைசி சொன்னாரே, அன்று கருப்பு நாள் இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பேசணும். நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொன்னார், ராகுல் காந்தி என்ன பேசினார், அந்த பேச்சுக்கு பதில் கொடுத்திருக்கார். அதிலே வர மன்மோகன் சிங் என்ன பேசினார், அந்த பேச்சுக்கு பதில் கொடுத்திருக்கார். என்னன்னு நீங்க விளக்கியதை திரும்ப சொல்றார். எப்படி நம்ம முன்வைக்கலாம். பிரதமர் ராஜஸ்தான்ல என்ன சொன்னார், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க விளக்கிருங்க. மற்ற கேள்விகள் நம்ம வைக்கலாம், மற்ற தலைவர்கள் என்னெல்லாம் பேசினாங்கிறது கட்டாயம் விவாதிப்போம். ராஜஸ்தான்ல பிரதமர் பேசியதுல எந்த சிக்கலும் இல்லையா? எந்த அவர் சொன்ன விஷயம் இல்ல, அவர் சொன்ன விஷயம் காங்கிரஸ் வந்து மீண்டும் பிரிவினைவாதத்தை தூண்டுறது, எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா ராகுல் காந்தி சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், சிறுபான்மையர் குறித்த விவரங்களை அறிந்திடுவோம், பின்பு யாரிடம் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறதோ அதை ஆய்வு செய்து அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் பேசியிருக்காரு. அதை முன்னிறுத்தி தான் நம்முடைய பிரதமர் அவங்க பேசுறாங்க. இவர்கள் என்ன நோக்கத்தில் பேசுறாங்க? சிறுபான்மை ஓட்டுகளை ஒன்று சேர்த்துவதற்காக, சிறுபான்மை பெரும்பான்மையை பிரிப்பதற்காக, அரசியல் ஓட்டு வங்கியை லாபம் பெறுவதற்காக இப்படி ஒரு பேச்சை இவர்கள் தூண்டி இருக்கிறார்கள். இதுதான் சொல்றாரு. இவர்கள் இப்படி செய்வது எதற்காக என்றால், இவர்கள் இப்படி நாங்கள் செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்பு என்ன செய்வோம் என்று இப்பொழுதே மறைமுக சொல்லுகின்றார்கள். இதை எச்சரிக்கை விடுறார். காங்கிரஸ் எப்படி பிரித்து ஆளக்கூடியது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க, சாதிக்குள்ள சண்டையை மூட்டுவாங்க. இதனால் வரை நேரு அவர்களே சொன்னாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்னு சொன்னதை ராகுல் காந்தி எடுப்போங்கிறாரு, ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி எடுக்கிறாரு. அப்ப மீண்டும் பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற வேலையை இல்ல ராகுல் காந்திக்கான எதிர்வினைங்கிறீங்க. பிரதமர் பேசி என்னன்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ராகுல் காந்தியோட நோக்கம் என்ன விரும்புறேன். இல்ல அந்த விஷயத்துல பிரதமர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறார். யார சொல்றாரு? முஸ்லிம்ஸ் பத்தி சொல்றாரு, அந்த வார்த்தையும் வருது. அதே போல தோஸ் வித் மோர் சில்ட்ரன் இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் யாரை குறிப்பிடுகிறார்? இது வெறுப்பு பேச்சில் வராதா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏன் அவர் வந்து குறிவைத்து பேசுகிறார் அப்படிங்கிற கேள்வியை இவங்க எல்லாம் முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் ராஜஸ்தான்ல பேசப்பட்டது தானே. ஒரே நான் பதில் சொல்லிடுறதுக்கு இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ வெஸ்ட் பெங்கால் இருந்து நிறைய பேர் 1 கோடிக்கு மேல ஊடுருவி இருக்காங்க. 1 கோடிக்கு மேல். மம்தா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, தன் ஓட்டு வங்கிக்காக, தான் ஜெயிப்பதற்காக அந்த 1 கோடி பேருக்கும் எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறாங்க. இதைத்தான் பிரதமர் குறிப்பிடுறார். இங்க இருக்கிறவங்க அல்ல, அவர்கள் என்ன சொல்றாங்க, வெளியிருந்து உள்ள கொண்டு வருவாங்க, ஓட்டு வங்கிக்காக பிரிவினைவாதத்தை உண்டாக்குவார்கள். இவர்கள் எல்லாம் செய்ததுதான். மம்தாஜி இண்டிகோட்டில் இருக்கிற மம்தா செஞ்சதுதான் பிரதமர் சொல்றார். 1 கோடி பேர் இன்னைக்கு பங்களாதேஷில் இருந்து இன்னைக்கு நம்ம இந்தியா மேற்கு வெஸ்ட் பெங்கால உருவாகி உள்ள வந்திருக்காங்க. இதைத்தான் அவர் குறிப்பிடுறார். இப்படிப்பட்ட வேலையை காங்கிரஸ் செய்யும். இங்க இருக்கின்ற இஸ்லாமிய அல்ல. சொல்லுங்க. நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் உடைய நிலைமை என்ன, எப்படியெல்லாம் அவர்கள் மற்ற நாடுகளில் பிரச்சனை உருவாக்குனாங்க, இதெல்லாம் தெரியும். நீங்க அப்படித்தான் கணக்கெடுக்கணும் ஒழிய, நீங்கள் இதை குறிப்பா காங்கிரஸ் இதை பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக கையில் எடுத்திருக்கிறது. நாங்க சொல்றது வெளியிருந்து வர்றவங்க, உதாரணத்துக்கு பங்களாதேஷ், அங்கிருந்து வர்ற பல்வேறு இன்னைக்கு இதை கையில் எடுத்துக்கணும் ஒழிய. விரும்புறேன் ஒரு விஷயத்தை, ராஜஸ்தான்ல பிரதம அமைச்சர் என்ன பேசினார் அப்படின்றத
நம்ம ஊடகங்கள் நிறைய சொல்றாங்க, மற்றவங்கலாம் கேட்க வேண்டாம், அவருடைய பக்கத்தில் பதிவேற்றுவாங்க. அப்போ அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னதான் எக்ஸாக்டா பேசினாருன்னு அவருடைய ஆங்கில பேச்சு உரையை பார்க்கலான்னு போனால் அதில் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இல்லை, முஸ்லிம்ஸ் இல்லை, தோஸ் வித் மோர் சில்ட்ரன், எதையெல்லாம் நீங்கள் இப்போ வந்து நியாயப்படுத்துனீங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய narendramodi.com பக்கத்தில் இடம்பெறவில்லை. அப்படின்னா பேசியது இடம்பெறலைன்னா அது தவறாக இருக்குன்னு நினைச்சு அது இடம்பெறலையா? இந்த வார்த்தைகள் இடம்பெறாமல் போனதை நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்களா? அது எப்படி நான் புரிஞ்சுக்கணும்? இல்லை, இதை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்யும், பிரிவினைவாதத்தை உண்டாக்கும் காரணத்துக்காக அதை தவிர்த்திருக்கலாம். என்ன காங்கிரஸ் செய்கிறது மக்கள்கிட்ட சொல்றாரு பாரத பிரதமர் அவர்கள், இதை எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. இதை செய்ய காங்கிரஸ் தயங்காது என்று சொல்கிறார். உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. இதை வைத்து மீண்டும் ஒரு அரசியல் வேண்டாம், பிரிவினைவாதம் வேண்டாம் என்ற காரணத்துக்காக தவிர்த்திருக்கலாம். ஆனால் நோக்கம் என்பது காங்கிரசின் நோக்கம் அதுதான், எங்களுடைய நோக்கம் என்பது அதுதான். அதாவது காங்கிரஸ் என்ன செய்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக பிரதமர் தெளிவுபடுத்தியிருக்கார். அமைச்சர் அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல, இது என்ன விதமாக இந்த கருத்து பொருள் கொள்ளப்படும், அல்லது நீங்க சொல்லக்கூடிய அக்யூசேஷன் படி காங்கிரஸ் இதை எப்படி கையாளும், அல்லது இந்தியா மக்களுக்கு சென்று சேர வேண்டியது கட்டாயம் இல்லையா? அதான் சார், ஆனா அவருடைய அபிஷியல் பேஜ்ல இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு, சென்று சேர வேண்டியது கட்டாயம் கூட. இன்னும் சொல்ல போனா இந்த வார்த்தையும் snatching away even the Mangal Sutra of our mothers and sisters and giving it to the Muslim communityங்கிறதும் கூட அதுல இருந்து ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு, அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. அவருடைய உரை, அதிகாரப்பூர்வ உரை எப்போது இடம்பெறக்கூடிய www.narendramodi.in அந்த பக்கத்துல இருந்து ஆங்கில காப்பியில இதெல்லாம் இல்ல. உங்க கவனத்துக்கு சொல்றேன். அப்ப ஏதோ ஒரு இடத்துல இது சரியாக இல்லைன்ற புரிதல் வந்திருக்கிறதா, அல்லது எதனால இது நீக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, நான் சொல்றேன், முதல்ல அவர் பேசியதுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. பேசியதற்காக மக்களிடம் உண்மை சென்று சேர வேண்டும். காங்கிரஸ் என்ன செய்கிறது, என்ன செய்ய போகிறது என்பதை சொல்ல வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது, இது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமாக காங்கிரஸ் எடுக்கின்ற பொழுது அதை மீண்டும் தவிர்க்கலாம், அதனால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்ற நோக்கத்திற்காக அவர் அதை போடாமல் இருந்திருக்கலாம். இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய கருத்து தான், இப்படித்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் காங்கிரஸ், நான் கொண்ட கருப்பு நாள் சொல்ற இதே காங்கிரஸ், இதே மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய போது கருப்பு நாள் அல்ல, இதே ஓவைசி பேசிய போது கருப்பு நாள் அல்ல. பல உதாரணங்களை தர முடியும், அது கருப்பு நாள் அல்ல. ஆனால் பாரத பிரதமர் காங்கிரஸ் சொன்னதை திரும்பி சொல்கின்ற பொழுது காங்கிரஸ் எப்படி கருப்பு நாள் ஆகும்? ஓகே, நான் வரேன். திரு பீட்டர், மற்றவங்க கருத்து சொல்லணும், நீங்க ரொம்ப சுருக்கமா உங்க கருத்து சொல்லுங்க. நான் பாலச்சந்தர் மற்றவருடைய முதல்கட்ட கருத்தை எடுக்கணும். எஸ் திரு பீட்டர். இல்ல, அதாவது நான் மன்மோகன் சிங் என்ன பேசினாருங்கிறத மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். காத்திய சொல்லுங்க, ஆக்சுவல் ஸ்பீச் என்ன, ஏன்னா இது இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ பிலீவ் அவர் கலெக்டிவ் பிரையாரிட்டிஸ் ஆர் கிளியர். agriculture, irrigation and water resources, health, education, critical investment in rural infrastructure, along with programs for the upliftment of SCs, STs, other backward classes, minorities and women and children. The important plans for scheduled castes and scheduled tribes will need to be revitalized. We will have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minority, are empowered to share equitably in the fruits of development. They must all, the scheduled caste, the scheduled tribe, backward classes, women and children should have the first claim on resources. இதுல என்ன சார் தவறு? இதான் this is the official record sir. This is the official மன்மோகன் சிங் பேசின ரெக்கார்ட். ஓகே, இதுல எதுல இல்லன்னு என்ன குறை இருக்கு சொல்லுங்க நீங்க. இல்ல ஒரு குறுக்கீடு, மன்னிக்கணும், ஒரு குறுக்கீடு மிஸ்கோட் பண்றீங்க. ஒரு குறுக்கீடு நாகராஜ் அதுல கருத்து சொல்ல விரும்புறார். சொல்லுங்க நாகராஜ். எஸ் சொல்லுங்க. இல்ல, அதான் குறுக்கீடு, அதுதான் பிரதமர் கேட்கிறாரு. அதுதான் பிரதமர் கேட்கிறார், 70 ஆண்டு காலம் ஆட்சி செய்த நீங்கள் ஏன் அதை செய்யவில்லைன்னு கேட்கிறார். நீங்க சொன்னீங்க, செஞ்சிருக்கலாம்ல, நீங்க செய்யல, மீண்டும் அதை சொல்றீங்க, மீண்டும் தூண்டி விடுறீங்க, அதான் சொல்றாரு அவரு. சரி, வர நான் முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன், மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடலாம். ஹாஜாக்கன். எஸ், இப்போ நீங்க பேசுறது நீங்க என்டையரா மாத்தி பேசுறீங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, முஸ்லிம்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டின்னு சொன்னாருன்னு சொல்லித்தான் நீங்க இன்னைக்கு பிரதமர் சார்ஜ் பண்றான்னு சொன்னீங்க. மன்மோகன் சிங் என்ன பேசினாருன்னு சொன்ன பிறகு நீங்க ஏன் அதை செய்யலன்னு கேட்டா நான் என்ன வாதத்துக்கு என்ன பதில் சொல்றது? இது ஜனங்கள் தான் முடிவு பண்ணணும், காத்திய செல்வம் தான் சொல்லணும். இல்ல, அவர் கேட்டிருக்காரு சார், நான் கேட்கல, பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் அந்த கேள்வியும் கேட்டிருக்காரு.
ஏறக்குறைய 70 ஆண்டு காலம் ஆட்சி செய்த நீங்கள் ஏன் அதை செய்யவில்லைன்னு கேட்டிருக்காரு. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிருக்காரு. இல்ல சார், அதுல இன்னொரு கேள்விதான் சார் பெரிய சிக்கலா இருக்கிறது. அதாவது பிரதமர் எல்லோருக்குமான பிரதமர், நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமான பிரதமர்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவர்களும் ஊடுருவல்காரர்களும் தரப்போகிறீர்களா அப்படின்னா அது யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறோம்? யார் அப்படி எடுத்துட்டு போயிட முடியும்? நாட்டில் அப்படி ஏதாவது நடந்துட முடியுமா? அந்த அந்த பரப்புரை இருக்குல்ல, அது என்ன அடிப்படையில் முன்வைக்கப்படுது? அதுதான் வந்து ஹேட் ஸ்பீச்னு இவங்க சொல்றாங்க. டிவைட் பண்றீங்க, ஏன் டிவைட் பண்றீங்க அப்படின்றாங்க. இல்ல சார், இல்ல சொல்றேன், ஊடுருவலை ஆதரிப்பது யார்? ஊடுருவலை ஆதரிப்பது யார்? ஆர்டிகல் 370 ஏற்றுக்கொள்ளாதது யார்? அதே போல குடியுரிமை சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதது யார்? இதைத்தான் நான் கேட்கிறேன். யாரெல்லாம் இதை சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இதை செய்வார்கள் சொல்றாரு. இவர்கள் வந்து இந்திய நாட்டுக்கான பாதுகாப்புக்கான சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத பொழுது இதை இவர்கள் செய்வார் என்று சொல்கிறார்கள். இங்க இருக்க ஊடுருவியவர்கள் அப்படின்னு உங்க இன்டர்பிரேஷன், பிரதமர் அப்படிதான் சொன்னாருங்கிறீங்களா? சரி, ரைட், பேசுவோம். முதல் எஸ் நான்